கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. அன்புள்ளம் கொண்டவர்களே, பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம் என்ற ஒரு தெளிவினை இன்று அருள்நாதர் நற்செய்தி வாயிலாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். இன்று இந்த பயம் என்ற உணர்வினால் மனிதன் எத்தனையோ காலங்களை குறித்து பயந்து தனது வாழ்வின் ஆதாரங்களை இறந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதிலிருந்து முற்றிலுமாக நம் நிலையை மாற்றிக்கொள்ள இன்று இறைவன் ஒரு தெளிவினை தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து முழுமையாக அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மனிதர்கள் பலர் எப்போதும் வேதனை சூழ்ந்த முகத்தோடும் எதையோ பரிகுருத்தமான ஒரு முகத்தோடு இருப்பார்கள். பெரும்பாலானோர் இதற்கு காரணமாக எதை சொல்லுகிறார்கள் என்றால், எதிர்காலத்தை பற்றிய பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் எனக்கு கவலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் மனிதனின் துயரத்திற்கு முக்கிய காரணம் கடந்த காலத்தின் நினைவுகளில் உண்டாகின்ற பாரம் என்று கூட சொல்லலாம். இரண்டாவது எதிர்காலம். முதலில் கடந்த காலத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த காலத்துக்கு இறந்த காலம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. ஆனால் மனதளவில் அதை நாம் இறக்க விடுவதில்லை. அன்புக்குரியவர்களே, இறந்த காலத்தை நாம் தேவையில்லாமல் நெஞ்சிலே சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதை இறந்த காலம் சொல்லி அதை இறக்கவே நாம விடுவதில்லை. அதை சுமந்து சுமந்து நமக்கு தீமைகளை வருவித்துக் கொள்ளுகிற ஒரு நிலையிலும் கூட நாம் இருக்கிறோம். ஆகவே தான் எசாயா 43:18 ஆண்டவர் சொல்லுகிறார், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்காலத்து நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்போதே அதை தோன்றிவிட்டது என்று சொல்லுகிறார். எதை குறித்து கலக்கம் வேண்டாம், எதை குறித்தும் கண்ணீர் கவலை வேண்டாம் என்ற ஒரு ஆணித்தரமான வாக்குறுதியை அவர் தருகிறார். அன்புமிக்கவர்களை, மனம், இந்த மனத்தை பார்த்தீங்கன்னா, நமது மனம் அப்படின்னீங்கன்னா ஒரு கனத்தோடவே எப்பயுமே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் வருங்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கனத்தோடே வாழ்கிறோம். எதிர்காலத்தில் நிகழப்போவது அதனோடு கவலைகளையும் ஏக்கங்களையும் அச்சத்தையும் பயத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்பது உண்மை என்றாலும் அது எதிர்காலத்திற்கான விழிப்புணர்வை சேர்த்து தருகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஐயோ, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்ற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்மை சிந்திக்கவும் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்கவும் ஒரு அழைப்பு மணியாக, ஒரு அலாரமாக பார்க்கப்படுகிறது. ஒரு வேலை தொடங்க போறாங்க அப்படின்னா எப்படி வேலை ஆரம்பிக்க போகிறது என்று ஒரு எச்சரிப்பு மணி கொடுப்பது போல, அன்றன்ற நேரத்திற்கான ஒரு எச்சரிப்பை மணி ஒலிப்பது போல, வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து வருகின்ற ஒரு பயம் ஒரு எச்சரிப்பின் அபாயத்தின் ஒளியாகவே இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, விழிப்புணர்வு நமக்கு இறைவனால் கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் எதிர்காலத்திற்கு தேவையானவற்றை ஓரளவுக்கு நாம் கணித்து சேகரிக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 147:3 சொல்லுகிறார், உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறவராகவும் கண்ணீரை துடைப்பவர்களாகவே ஆண்டவர் இருந்து வருகிறார். அன்புமிக்கவர்களே, அதனால தான் எறும்பு கிட்ட இருந்து நாம் சில பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, சுறுசுறுப்பாக எப்பவுமே தானியங்களை சேர்த்து வைத்திருக்கும். ஆனா அந்த மழைக்காலம் பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா மழைக்காலம் வரப்போகிறது என்பது ஒரு இன்ஸ்டிங், ஒரு முன்குறிப்பை கடவுள் அதன் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். ஆகையால் தான் அந்த மழைக்காலத்திற்கு முன்பாக தங்களுக்கு தேவையானவற்றை அவை சேகரித்து எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஏற்ற அளவில் இந்த எறும்பு அமைத்துக் கொள்ளுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆகவே மனிதர்களாகிய நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வை தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் எதிர்காலத்தை பற்றி பேசுவது வழியாக நமக்கு புகட்டுகிறார்.
அதிலும் சிறப்பாக முடிவின் காலத்தை பற்றியும் அவர் நமக்கு எச்சரிக்கிறார். அன்புமிக்கவர்களே, அச்சத்தையும் பயத்தையும் கடந்து மேலும் ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த அச்சம், பயம் இதெல்லாம் தாண்டி சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல், மேலெழுகின்ற ஒரு ஆற்றலை கடவுள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் இறைவனின் துணையிலும் நமக்கு இறைவன் கொடையாக கொடுத்த உள்ளார்ந்த ஆற்றலிலும் நம்பிக்கை வைத்து உறுதியோடு வாழ முயல வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். எந்த எதிர்காலத்தை குறித்து ஐயோ என்ன நடக்குமா அப்படின்றத விட அதை எப்படி நாம் பண்படுத்தி வாழ்க்கையிலே பயன்படுத்த போகிறோம் என்பதை கடவுள் உணர்த்துகிறார். அதை அறிந்து உங்கள் வாழ்க்கையிலே செயலாக்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அன்பு ஆற்றலால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆற்றலையும் மேலெழ செய்து எதை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல் உமது பிள்ளைகள் என்ற உணர்வோடு துணிந்து பயணிக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுதும் உடனிருப்பேன்.